அறம் போற்றும் தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், மிஸ்டர் ஜேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த சேனல் பார்க்கறதுனால நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்குள்ள சரி எது தவறு எது, இல்லை ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதாவது ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, பொது வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு சம்பவத்தில் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அதில் யார் சரி யார் தப்பு, யார் சொன்ன விஷயம் சரி யார் சொன்ன விஷயம் தப்பு, தனி மனிதர்களை நம்ம விமர்சிக்க போகிறதில்ல, அவங்க செஞ்ச செயலை அதுக்குள்ளே இருக்கிற சரி தப்பை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அதில் நம்ம யார் பக்கம் நிற்கணும், காலங்காலமாக தமிழ் மக்கள் எப்பவுமே சரியான பக்கம் நிற்கணும், எது சரியோ அதை செய்யணும் அப்படின்றத கடைபிடிச்சிட்டு வர்றவங்க. இப்போது நம்ம சேனலில் ஒரு விஷயத்தை அப்படி தான் அணுக போகிறோம். நடுநிலையாக ஒரு விஷயத்தை அணுகி அதுக்கப்புறம் எது சரி எது தப்புன்னு பிரித்து நம்ம எந்த பக்கம் நிற்கணும், நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், அதாவது பர்சனலாக நான் எந்த பக்கம் நிற்கிறேன், நான் எந்த பக்கம் விமர்சிக்கிறேன் அப்படின்ற என் பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி, உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி நீங்கள் எந்த பக்கம் நிற்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவை உருவாக்கி கொடுக்கறது தான் நம்ம சேனலோட என்னுடைய மோட்டோ. இது சம்மந்தமாக பொது வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் பற்றி நிறைய சேனல்ஸில் பேசுகிறாங்க. மதன் கௌரியாக இருக்கட்டும், சாட்டை துறைமுருகன் அண்ணாவாக இருக்கட்டும், தமிழ் பொக்கிஷம்னு ஒரு சேனல் அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலரும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறையா அனலைஸ் பண்ணுற மாயம் ஸ்டுடியோஸ், அது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. நிறைய அரசியல் கட்சிகளுக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாகவும் சேனல்ஸ் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி விஷயங்களை சரி தப்பு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நடுநிலையாக அணுகி எந்த பக்கம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது சரி தப்புன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க, எந்த பக்கம் நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு விஷயம் குழப்பமாக இருக்குது அதில் நான் தெளிவாக முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்லுங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் அதுக்கு நான் தெளிவாக என்னால் முடிஞ்ச சர்ச் பண்ணி நான் அதை தனியாக பிரித்து கொடுக்க போகிறேன். ஓகே, இன்றைக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் டு மிஸ்டர் ஜேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேல் வெர்சஸ் லெபனான். லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு இஸ்ரேல் மேலே தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு கண்ட்ரி மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யூஎஸ்ஏவும் யூகேவும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படின்னா இன்னும் அவங்க ஒரு கூட்டமைப்பாக சண்டை போடனாலையும் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறதே இவங்க தான். லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பு, காசா, ஈரான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராக்கெட்ஸ் தாக்குதல் நடத்திட்டு அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் உலகம் பார்க்குது. சிரியாவும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் ஏற்கனவே ஃபைட் நடந்திருக்கு வரலாற்றில். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சிரியா, ஜோர்டான், எகிப்தெல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் கூட சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் ஈரான், ஈராக்லாம் நம்ம காசாவுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு அதுதான் இந்த மொத்த யுத்தத்துக்குமான காரணம், ஆரம்ப புள்ளி, மையப்புள்ளி, தொடக்க புள்ளி எதுனாலே வச்சுக்கலாம். ஆனால் அந்த புள்ளியை போட்டது இவங்களா, லெபனானா, இல்லை காசாவா, இல்லை ஈரான் ஈராக்கான்னு கேட்டால் அதுக்கு நாம் யோசித்து அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். மொதல் விஷயம், இஸ்ரேல் அப்படின்ற நாடு எப்படி உருவாச்சு அப்படின்றதுலேருந்து ஆரம்பிப்போம். முதல் உலகப் போர் முடிகிறப்போ பாலஸ்தீன் அப்படின்ற நாடு இங்கிலாந்தோட கண்ட்ரோலில் இருந்தது. காலங்காலமாக இஸ்ரேலை சேர்ந்த, அதாவது இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் யாருன்னா யூதர்கள்.
அவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வரலாற்றில் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹிட்லர் யூதர்களில் பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவிச்சாரு அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குது? அவங்க வந்து வரலாற்றில் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் தான். ஏன்னா நிறைய படுகொலைகளை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை, அவங்களுக்குன்ற ஒரு நாடு வேணுன்ற கனவோட பல விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. சொல்லப்போனால் 12ஆம் நூற்றாண்டிலிருந்து சிலுவை போர், சிலுவை யுத்தம், முதல் சிலுவை யுத்தம், அடுத்து 2ஆம் சிலுவை யுத்தம் அப்படின்னு வரலாற்றில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நம்ம இப்போ நடக்கக்கூடிய விஷயத்துலேருந்து இஸ்ரேல் அன்னைக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணி இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவோட ஆதரவோடு அன்னைக்கு அவங்க கைப்பற்றி வச்சிருந்த பாலஸ்தீனை இரண்டாக பிரித்து இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்க. அதுதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் உருவான முதற் புள்ளி. அவங்க இஸ்ரேலுக்கு தனி நாடு பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் இஸ்ரேல் அமைதியாக இருந்தாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. இஸ்ரேல் இப்படியாக உருவாக்கப்பட்டது. இப்போ பாலஸ்தீன் பாலஸ்தீன் நம்ம வந்து இஸ்ரேல் லெபனான்னு பேசும்போது பாலஸ்தீனத்தை தவிர்த்துட்டு நம்ம லெபனான் ஹிஸ்புல்லா அப்படின்ற அமைப்பை பற்றி பேச முடியாது. ஏன்னா இந்த போருக்கான முக்கிய காரணமாகவே இப்போது காசாவில் நடந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பாலஸ்தீன் மக்கள் பயங்கர கஷ்டப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததோ, அதாவது இஸ்ரேலை சேர்ந்த மக்களுக்கு, யூதர்களான மக்களுக்கு என்ன நடந்ததோ, அதுக்கு முன்னாடி வரலாற்றில் நடந்த படுகொலைகள், அவங்க ஃபேஸ் பண்ண படுகொலைகள்லாம் வந்து அவங்க அதை அனுபவித்து ஒரு விஷயம் நம்ம அனுபவிக்கிறோம்னா அந்த விஷயங்களை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடாது. ஆனால் அவங்க அதையே திருப்பி பாலஸ்தீன் மக்களுக்கு செஞ்சாங்க. அங்கே தான் இஸ்ரேல் மேலே பல உலக நாடுகள் வந்து கோவப்படுறதுக்கான முதல் புள்ளி. இஸ்ரேலுடைய மக்களை வந்து கொன்று குவிச்சாங்க. குழந்தைகள் எதுவுமே பார்க்காம ஸ்கூல் மேலே பாம்பு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வச்சாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி காசாவில் நடந்த அவலங்களை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய குழந்தைங்க, நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த காரணங்களால் தான் வந்து பல உலக நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிது. காசாவுக்கு ஆதரவு அளித்தாலும் ஆனால் இஸ்ரேலை ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய, ஸ்ட்ராங்காக நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம், நாங்கள் கண்டிப்பாக பாலஸ்தீனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற எந்த ஒரு மேற்குலக நாடுகளும் சொல்லலை. மற்ற நாடுகளும் வந்து அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை, ஆதரவை வந்து கொடுத்தாலும் ஆயுதங்கள் ரீதியாகவோ வேறு எந்த ஒரு விஷயமாகவும் மற்ற நாடுகள் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு பாலஸ்தீனுக்கு அருகில் இருக்கிற ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், இந்த மாதிரி ஒரு சில கூட்டமைப்பு வந்து அவங்களுக்கு அந்த நாடுகள் நேரடியாக பங்கேற்கல, அந்த நாடுகளை சார்ந்த அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள் வந்து இஸ்ரேலை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் அவங்க வந்து பயங்கரமாக டெக்னாலஜியில் வந்து வளர்ந்துட்டாங்க. நிறைய ஆயுதங்களை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஏன் நம்மளே அவங்கக்கிட்டேருந்து நிறைய ஆயுதங்களாக வாங்குகிறோம். அதனால் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல மிலிட்ரி அமைப்பு கொண்ட ஒரு நாடாக உருவாயிடுச்சு. அதனால் அதை எதிர்த்து நிற்க வந்து பாலஸ்தீனால் முடியல. பாலஸ்தீன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் வரலாற்றில் எகிப்து, ஜோர்டான், சிரியா இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரேல்கிட்ட ஒரு முறை போர் நடந்து அந்த போரை வந்து அவங்க வந்து ரொம்ப கம்பீரமாக ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம் இஸ்ரேல். அந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியை வந்து இந்த எதிர்கூட்டமைப்புகள் சந்திச்சது. அதனால் அவங்க வந்து ரொம்ப டெக்னாலஜியாகவும், ரொம்ப மிலிட்ரியாகவும், ரொம்ப ஆயுதங்களும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால காசா மக்கள் இன்னும் நிறையா துன்பங்களை வந்து அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் மேலே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவினாலும் செய்கிறதுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த அமெரிக்காவும் சரி, யூகேவும் சரி அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அந்த மாதிரி காசாவுக்கு அவ்வளோ பலம் வாய்ந்த நாடாக பின்னாடி நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த நாடும் கிடையாது. மேபி ரஷ்யா அவங்களுக்கு உதவி செய்யலாம் மறைமுகமாக, அதுவும் மற்ற அமைப்புகளின் மூலமாக செய்யலாம். அது போக போக தான் இனிமே நடக்கிற உலக அரசியல் பார்த்து தான் ரஷ்யா இதுக்குள்ளே வருமா, ஏன்னா அவங்க ஏற்கனவே உக்ரைன் பிரச்சனையில் இருக்காங்க, இதுக்குள்ளே வருமா, லெபனான் கூட சேருமா, இந்த மாதிரி கூட்டமைப்புகளுக்கு சேருமான்னு ஆயுத சப்ளை இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா
நேரடியாக அமெரிக்கா எப்படி நேரடியாக இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்குதோ அந்த மாதிரி ரஷ்யா காலத்தில் இறங்குமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வலுவான இராணுவ கட்டமைப்பு கொண்ட இஸ்ரேலை வந்து எதிர்த்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலேயே என்னமோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆணவம் ஜாஸ்தியான மாதிரியே சொல்லலாம். அவங்களுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவங்களுடைய பிரதமரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், நாங்கள் நினச்சோம்னா எல்லாமே உடனே முடிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு அவர் பொது வெளியில் மேடையில் பேசுகிற ஸ்பீச்சஸ்லாம் அது அவங்களுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, பல முக்கிய அமைப்புகளோட தலைவர் வந்து அவங்க கொல்லலைன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க கொன்னதாக தான் எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் முக்கிய அமைப்பு சேர்ந்த தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இருக்குன்னு ஈரான், ஈராக், பாலஸ்தீன், சிரியா எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அதை தொடர்ந்து மறுத்துட்டு வருது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஈரானில் வச்சு ஹமாஸோட தலைவரை வந்து கொண்டு இருக்காங்க. யார் கொன்னா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா இஸ்ரேல் வந்து நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்ற பழியை ஏற்றுக்கல. இது வரைக்குமே நாங்கள் கொல்லலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து திட்டவட்டமாக சொல்லுது இஸ்ரேல் தான் கொன்னாங்க, அதுவும் எங்கள் நாட்டில் வச்சு கொண்டாங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தோன்னு அவங்க வந்து ராக்கெட் வந்து ஏவி தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. அந்த ராக்கெட்டுக்கெல்லாம் வந்து இஸ்ரேலோட நவீன ஆயுதங்களால் தடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஈரான் நேரடியாக களத்தில் இன்னும் குதிக்கல. ஆனால் அவங்க எப்போவுமே தயாராக இருக்காங்க, எப்போ எது வேணாலும் நடக்கலாம். அவங்க வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்க ஹெஸ்புல்லா அமைப்புக்கு. இந்த மாதிரி முக்கிய தலைவர்களோட மரணம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனாக அமைஞ்சிருச்சு. அதனால தான் ஈரானாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போன்னு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சில சில முறையில் வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து துபாயில் வச்சு ஒரு முக்கிய தலைவரை வந்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ சண்டை போடுற ஹெஸ்புல்லா அமைப்போட முன்னாள் தலைவரை வந்து கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் வந்து அவங்க கொண்டுட்டு அவங்க பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காரணங்கள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த எதிர்கூட்டமைப்பை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்கி கொடுக்கிறது. அதோட விளைவு தான் இன்னைக்கு அவங்க ஹெஸ்புல்லா வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேல் வெர்சஸ் ஹெஸ்புல்லா அப்படின்னு வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அந்த தலைவர்களோட மரணம். இன்னைக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க. 320 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக சொல்கிறாங்க. அது வந்து இஸ்ரேலை வந்து ரொம்ப கடுமையாகவே பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரேலில் வந்து எமர்ஜென்சி போடலை. இப்போது 48 மணி நேரம் எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கொஞ்சம் இப்போ தான் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக எதிரடி வந்து கிடைக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுடைய பிரதமர் வந்து ஒரு சேஃப்டி பங்க், நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவங்களோட பிரசிடெண்ட்டை வந்து ஒரு சேஃபான பங்கருக்குள்ளே போய் வச்சுப்பாங்க. அங்கே எல்லா டெக்னாலஜி இருக்குது, அங்கேருந்தே அவர் வந்து எல்லாமே பண்ணலாம். அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து அவர் வந்து அந்த சேஃப்டி பங்கருக்குள்ளே இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்கு. அதனால அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ லெபனான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிரடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதுக்குள்ள இப்போ வந்து ஒரு பக்கம் ஹெஸ்புல்லா அமைப்பு, இன்னொரு பக்கம் காசாலேருந்து ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி 2 பக்கமும் அவங்க இப்போதைக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இதே சமயத்தில் ஈரானோ ஈராக்கோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா மூலையிலேருந்து தாக்குதல் நடந்தா இது வந்து இந்த போர் வந்து அடுத்த லெவலுக்கு, அதாவது இது வந்து ஒரு 3ஆம் உலக போரா மாறலனாலும் கிட்டத்தட்ட அந்த சூழலை எட்டி வந்துருமோன்னு உலக நாடுகள்லாம் அச்சத்தில் இருக்காங்க. இப்போ இதுதான் அங்கே இருக்கிற சூழ்நிலை. இப்போ இதில் நம்ம யார் பக்கம் நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், பாலஸ்தீன். ஹெஸ்புல்லான்ற அமைப்பு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு வார் தான். இந்த வாரில் வந்து பல மக்கள் கண்டிப்பாக இவங்க சைடும் சரி அவங்க சைடும் சரி, இஸ்ரேல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்க சைடு கொஞ்சம் இழப்பு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. எப்பயுமே எந்த சைடாக இருந்தாலும் சரி இழப்பு நடக்க செய்யுது. இப்போ கூட 4 இஸ்ரேலை சேர்ந்த இராணுவ வீரர்களும் பலியாயிருக்காங்க. இந்த சைடும் கண்டிப்பாக பலிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கவே இல்லை. போர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கலை. ஏன்னா அது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம எங்கே அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம்,
ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், காசாவில் இருக்கிற மக்களும் சரி, அந்த சுற்றி இருக்கிற நாடுகளில் இருக்கிற மக்களும் சரி, எப்போ எந்த நேரத்தில் ராக்கெட் வந்து விழுமோ, நம்ம இருக்கிற இடத்துல விழுமோ, தினமும் அவங்க காலையில் வந்து எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற மக்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இந்த வார், இந்த இந்த ஒரு யுத்தம் வந்து மொத்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த மக்களோட, அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, காசாவாக இருந்தாலும் சரி, எந்த மக்களோட அமைதியும் கண்டிப்பாக கெடுக்கும். அவங்க மட்டும் இல்லை, இது உலகத்தில் இருக்கிற பல மக்களுடைய அமைதியும் அது கெடுக்குதுன்றது தான் உண்மை. ஏன்னா இது எங்கே அடுத்த லெவலுக்கு போயிட்டு நேரடியாக யுஎஸ்ஏ உள்ள இறங்கி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து எங்கே இது மூன்றாம் உலக போராக மாறிடுமோ அப்படின்ற அச்சம் பெரும்பாலான உலக நாடுகள் மக்களுக்கு இருக்குது. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாத ஒரு விஷயம்தான். இப்போ இந்த போர் வந்து நிறுத்தப்பட வேணும், இல்லை அவங்கவுங்களுக்கு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும். அதில் நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த போர் நடந்தாலும் எல்லாருக்குமே இந்த போர் ஏன் நடக்குது? ஒரு பக்கம் மட்டுமே பெருந்தன்மை இருந்து ஒரு பக்கம் மட்டுமே அமைதியை விரும்பினா கண்டிப்பாக போர் நிறுத்தவே முடியாது. எல்லாருக்குமே பெருந்தன்மை இருந்து எல்லா நாட்டை சேர்ந்த தலைவர்களுக்கும் சரி, எல்லா மக்களுக்கும் சரி, எல்லா சூழ்நிலைகள்லையும் கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டு கொஞ்சம் அன்போடு நடந்துக்கிட்டாதான் அவங்களுக்குள்ள நடக்கிற இந்த மாதிரி போர்களை வந்து நம்ம தடுக்க முடியும். அந்த பெருந்தன்மை இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஒரு காரணத்தினால, ஏன்னா இஸ்ரேலுக்கு பெருந்தன்மை இருந்தால் அவங்க வந்து பாலஸ்தீன் மக்களை வீணாக துன்புறுத்திருக்க மாட்டாங்க, காசா மக்களை அடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பெருந்தன்மை வந்து இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக வரணும். அவங்க இந்த போர்லேருந்து பின்வாங்கணும். பாலஸ்தீனுக்கு உண்டான நாடு என்னவோ, அதாவது பிரிட்டிஷ் பிரிக்கும் போது பாலஸ்தீனுக்கு இருந்த முழு நாடு என்னவோ, அவங்களுடைய அங்கே புனிதத்தலம் எல்லாமே அவங்களுக்குன்னு கிடைக்கணும். அப்போ தான் இந்த யுத்தம் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். நம்ம இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க பக்கம் மட்டும்தான் நிற்க போகிறோம். இப்போதைக்கு இந்த விஷயங்களில் எது சரின்னா, பாதிக்கப்பட்டவை பக்கம் நிற்கிறது தான் சரி. இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் யார் அப்படின்னா, நிச்சயமாக காசாவை சேர்ந்த பாலஸ்தீனை சேர்ந்த மக்கள் தான். அதனால் நம்ம இப்போ பாலஸ்தீன் மக்களுக்கு, காசா மக்கள் கூட தான் நம்ம நிற்போம். அவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறோம். இந்த போர் சீக்கிரமாக முடியணும், மக்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும். நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பேசின இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள் என்ன, இதுதான் என்னுடைய மொதல் வீடியோ. வாய்ஸ் சரியில்லை, இருந்தாலும் நம்ம இன்றைக்கி இதை பண்ணி ஆகணும். ஒரு விஷயத்த ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இன்றைக்கே தொடங்கி ஆகணும்னு முடிவு பண்ணதுனால வாய்ஸ் சரியில்லை, இன்னும் ஒரு 2-3 நாள் தள்ளி போடலாம்னு யோசித்தாலும் இல்லை, பரவாயில்ல ஆரம்பிச்சிருவோம். ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா சில சிக்கல்கள் இருந்தாலும் அதை ஆரம்பிச்சிடணும். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து வாய்ஸ் சரியாயிடுச்சுன்னா நான் சகஜமாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பேசுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இந்த வீடியோக்களில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்னன்னு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி மற்ற விஷயங்களில் வந்து இருக்கக்கூடிய எது சரி எது தப்பு, யார் பக்கம் நம்ம நிற்கணும், யார் பக்கம் நம்ம சப்போர்ட் பண்ணணும், அந்த விஷயங்களை பற்றி நம்ம எதை பேசலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அது சம்மந்தமான வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி அடுத்தடுத்த போஸ்ட்டில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.